மாமா வந்துருவாருலக்கா. உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு என்னை விட அவர் தாண்டா அதிகமா ஆசைப்பட்டாரு. கண்டிப்பா வந்துருவாரு. என்னம்மா, ஏன் அழற? மீனாட்சி, இந்த நாளுக்காக நான் எவ்வளோ ஏங்கியிருக்கேன் தெரியுமா? நான் நம்பி இருந்த என் புருஷன் என்னை 2 குழந்தைங்களோட விட்டுட்டு ஓடிட்டாரு. இந்த உலகத்துல எல்லாரும் கேட்டாங்க, உன் 2 பொண்ணுங்களை எப்படி கரை சேர்க்க போறேன்னு. ஆனா நான் கஷ்டப்பட்டு உங்க 2 பேரையும் வளர்த்து தேனை ஒரு நல்ல வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ உன்னோட கல்யாணத்தை பார்க்கும்போது என் மனசுக்கு நிறைவா இருக்குமா. நீ நல்லபடியா இருக்கணும்மா. உனக்கு எல்லாமே நல்லதாவே அமையும். இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா? அப்படி நடக்கலன்னா என்ன ஆகும்? அப்படி நடந்துட்டா பின்னாடி சுமதிக்கு என்னை பத்தி தெரிஞ்சா, இல்ல ரம்யாக்கு தெரிஞ்சிட்டா, எப்படி இதை சமாளிக்க போறேன்? அம்மா கொஞ்சம் இங்க வரீங்களா? ம் வாங்க. இதோ வரேன். போயிட்டு வந்துடுறேன். சரி. மருமகளே, புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாதம்மா. என்ன மாமா நீங்க, நான் எப்படி உங்களை மறப்பேன்? சும்மா சொன்னம்மா, நீ நல்லா இருந்தாலே போதும். சரிண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு வீட்டு பொண்ணாயிடுவ. அப்படிலாம் இல்லக்கா, நான் எப்பவுமே சுமதி பொண்ணுதான். தேன்மொழிக்கு தங்கச்சி தான். மனோகர், ஜீவா இன்னும் வரலையா? அவனுக்கு ஃபோன் பண்ணியா? தெரியலம்மா, அவனுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மருமவளே, அவனை எதுக்கு தேடுறிய? அதான் மாப்பிள்ள அப்பவே சொன்னாரே, அவன் ஃப்ரெண்டுங்களோட குடிக்க போயிட்டான்னு. எங்கேயாவது போதையை போட்டு படுத்து கிடப்பான். இந்த கல்யாணத்துல அவன் செஞ்ச உருப்படியான காரியம் இதுதான். அம்மா, அவனுக்கு குடிப்பழக்கம்லாம் இல்லம்மா. எப்பவுமே அவனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. நீ தாண்டா உன் பிள்ளைய மெச்சுக்கணும். அம்மா, ஜீவா ரொம்ப நல்ல புள்ளதாம்மா. ஏதாவது வேலையா போயிருப்பாரு. அவன் எந்த காலத்துல வேலைன்னு ஒண்ணு பாத்திருக்கான். நீங்க இந்த பாரு, அவன் இங்க வராம இருக்கிறது தான் உன் பொண்ணுக்கு நல்லது. இங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். நல்லதுக்குன்னு விட்டுட்டு வேலையை பாப்பீங்களா? மத்தவங்க எல்லாம் நலுங்கு வைங்க. வாங்க. மீனாட்சி, எல்லாம் வெறும் கனவு தானா? இந்த கல்யாணம் நடக்கூடாது.
மீனாட்சி வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ச்சே. ச்சே. இல்லைங்க, கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். மீனாட்சி வாழ்க்கை இப்போ உங்க கையில தான் இருக்கு. நீங்க நினைச்சா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி மீனாட்சியை காப்பாற்ற முடியும். பயப்படாம வாங்க. வாங்க வாங்க. சொல்லுங்க. அங்க பாருங்க. எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே போய் போனா இருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? அவனை சும்மாவே விட மாட்டேன். அவன் எனக்கு பண்ண கொடுமையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே கோவம் வருது. நான் அவனை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி அவனை உண்டல்லன்னு பண்றேன். சரி, அவசரப்படாதீங்க. இப்ப அதைத்தானே செய்ய போறோம். ஆனா டைமிங் தான் சரியா வரல. இப்ப போய் நீங்க எல்லா உண்மையும் சொன்னாலும் அவன் ஏதாவது சொல்லி தப்பிச்சிருவான்.